ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நீட்ஸ் ஷார்ட் வீடியோ சொல்யூஷன் டாபிக் இனப்பெருக்க நலன் பாடப்பகுதியிலிருந்து ஐவிஎஃப். பொதுவாக பரவலாக இது சோதனை குழாய் திட்டம் அப்படின்னு அறியப்படுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்னன்னு தெரியுதா? வேர்ல்டு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் டியூப் பேபி லூயிஸ் ப்ரவுன். ஷி வாஸ் born on July 25th, 1978. இதில் ட்ரீட்மெண்ட் மேற்கொண்ட ஃபிசியாலஜிஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ராபர்ட் ஜி எட்வர்ட்ஸ். அப்போது இது சூப்பர் பேபி அப்படின்னு பரவலாக எல்லாரையும் அறியப்பட்டது. ஓகே, இந்த ஐவிஎஃப் ப்ரொசீஜர் எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாமா? விந்து செல் அண்டர் செல் என்ன செய்வாங்க அப்படின்னா உடலுக்கு வெளியில் இணை செய்வாங்க. இப்படி உடலுக்கு வெளியில் இணை செய்கிறதுனால தான் இதுக்கு பேர் ஐவிஎஃப். ஓகே, இப்போ அந்த ஐவிஎஃப் ப்ரொசீஜர் மேற்கொள்கிறதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஹச்சிசிஜி ஊசி, ஹியூமன் கோரியானிக் கொனடோட்ரோபி. இந்த ஊசியை எந்த தாய்மாரில் நாம் ஐவிஎஃப் செய்ய போகிறோமோ அவங்களுடைய உடலில் செலுத்துவோம். அவங்களுடைய உடலில் செலுத்தின 14 to 37 மணி நேரம் கழித்து அவங்கள ஒரு பொது மயக்கமூட்டல் நிலைக்கு கொண்டு வருவோம். அதன் பிறகு என்ன செய்வோம் அப்படின்னா ஒரு அல்ட்ராசவுண்ட் டிரான்ஸ்டியூசர், இங்கே காமிச்சிருக்காங்க பார்த்தீங்களா அந்த படத்தில், இதன் வழியாக என்ன செய்வாங்க அப்படின்னா அண்டகத்தை தூண்டுவாங்க. இங்கே இருக்கக்கூடிய அண்டகத்தை தூண்டுவாங்க. தூண்டி என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு சின்ன ஆப்ரேஷன் வழியாக தேவையான அண்ட செல்லை கலெக்ட் பண்ணி எடுத்துப்பாங்க. அப்படி எடுத்ததை என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு சிறப்பு ஊடகத்தில் வச்சுருவாங்க. இப்போது நம்ம அண்ட செல்லை அண்டகத்துலேருந்து தூண்டி எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு அண்ட செல்லை மட்டும் நம்மளால் எடுக்க முடியாது. தேவைக்கு அதிகமாக நிறைய எக்ஸ்ட்ரா எக்ஸஸ் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கலெக்ட் பண்ணி எடுப்போம். அப்படி எடுத்தது எல்லாத்தையும் என்ன செய்வாங்க அப்படின்னா கிரையோ ப்ரிசர்வேஷன் முறையில் எதிர்கால பயன்பாட்டுக்காக சேமித்து வைப்பாங்க. ஓகே, இப்போ இந்த அண்ட செல்லை கருவுரை செய்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஒரே ஒரு முட்டையை, ஒரு எக்கை கருவுரை செய்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 10,000 to 1,00,000 மொட்டைல் ஸ்பெர்ம்ஸ் நகரும் திறனுடைய விந்தணுக்கள் நமக்கு தேவை. ரைட், இப்போ இந்த விந்து செல்லையும் அண்ட செல்லையும் என்ன செய்வாங்க ஒரு சிறப்பு ஊடகத்தில் வச்சு அதை இணைய செய்வாங்க. அதாவது சைகோட் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதை இணைய செஞ்சதுக்கு அப்புறம் என்ன செய்வாங்க, அதை அலோவ் பண்ணுவாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அது பிளவி பெருகல் அடைகிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. இப்போ இந்த பிளவி பெருகல் அடைந்த சைகோட்டை எத்தனை செல் நிலை வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க பிளவி பெருகல் அடைய அப்படின்னு பார்த்தோம்னா 8 செல் நிலை வரைக்கும். ஸோ அப்போ ஐவிஎஃப் ப்ரொசீஜர் நம்ம செய்கிறோம் அப்படின்னா ஒன்று சைகோட்டை நாம் கருப்பைக்குள்ளார இம்ப்ளான்ட் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா சைகோட்டிலிருந்து 8 செல் நிலை வரைக்கும் தான் இம்ப்ளான்ட் பண்ண முடியும். 8 செல் நிலைக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்தடுத்த ப்ராசஸஸ் இருக்கு. ஷிஃப்ட்டு, கிஃப்ட்டு, இந்த ப்ராசஸ் படி தான் என்ன செய்வாங்க அப்படின்னா யுட்ரஸ்குள்ளார இம்ப்ளான்ட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ இந்த ஐவிஎஃப்ல என்னென்ன ப்ரொசீஜர் ஓவராலாக செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, நமக்கு ஒரு ஊசி தேவைப்பட்டுச்சு. அந்த ஊசி பேர் என்ன சொன்னா இங்கே டேப்லெட் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. ஆனால் நாம் என்ன பயன்படுத்துவாங்க பொதுவாக அப்படின்னு பார்த்தோம்னா ஹச்சிஜிசி ஊசி, அப்படி இல்லைன்னா ஹச்சிஜிசி டேப்லெட். ஓகே, அதை உடலுக்குள்ளே செலுத்தி என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அண்டத்தை வெளியே எடுக்கிறாங்க. எக் ரிட்ரைவல் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி எடுத்தாங்க நம்ம பார்த்தோம் இல்லையா? ஒரு அல்ட்ராசவுண்ட் டிரான்ஸ்டியூசர் வழியாக என்ன செஞ்சாங்க அப்படின்னா வெளியில் எடுத்தோம். அடுத்தது என்ன செஞ்சாங்க அப்படின்னா எக் ஸ்பெர்ம்ஸை ஒரு சிறப்பு ஊடகத்தில் ப்ரிப்பேர் பண்ணி அதை ஃபர்டிலைஸ் பண்ண வச்சாங்க. அடுத்தது இதை இம்ப்ளான்ட் பண்ணாங்க. எதுக்குள்ளார? யுட்ரஸ்குள்ளார. எந்த செல் நிலை வரைக்கும் இம்ப்ளான்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதாவது ஒன்று சைகோட்டை இம்ப்ளான்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த சைகோட் 8 செல் நிலை அடையிற வரைக்கும் தான் நாம இம்ப்ளான்ட் பண்ண முடியும். 8 செல் நிலைக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா வேற தொழில்நுட்பம், கருமாற்று தொழில்நுட்பம் வழியாக தான் நாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இம்ப்ளான்ட் பண்ண முடியும். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இது வரைக்கும் இந்த வீடியோவில் பார்த்த கான்செப்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஐவிஎஃப். இது சார்ந்து முந்தைய போட்டித் தேர்வுகளில் கேட்கப்பட்ட வினா விடைகளை பார்க்கலாம் வாங்க. முதல் கேள்வி, துணை இனப்பெருக்க தொழில்நுட்பத்தில் ஐவிஎஃப் எந்த இடமாற்றத்துடன் தொடர்புடையது? இது பார்த்தோம் அப்படின்னா ஏஐபிஎம்டி 2014 கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, ஏ அண்டத்தை ஃபெலோப்பியன் நாளத்தில் செலுத்துதல். அண்டம் என்ன சொல்லியிருக்காங்க? ஓம். அண்டத்தை ஃபெலோப்பியன் நாளம், அண்ட நாளத்தில் செலுத்துறதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அப்படி பார்த்தோமா? இல்லை. என்னத்தை தான் வைக்கலான்னு சொல்லியிருக்கோம். ஒன்று சைகோட், அப்படி இல்லை அப்படின்னா அந்த 8 செல் நிலையோட பிளாஸ்டோமியர். அது வரைக்கும் தான் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா அதையும் நாம எங்க செலுத்த முடியும்? யுட்ரஸ்குள்ளார தான் செலுத்த முடியும், கருப்பைக்குள்ள. அப்போ இது ஒரு பெரிய மிஸ்டேக். ரெண்டாவது மிஸ்டேக் இது.
அண்டநாளம். ஸோ அப்போ இது தவறான விடை. ரெண்டாவது வாங்க, கருமுட்டையை ஃபெலோப்பிய குழாயில் செலுத்துதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபெலோப்பியன் டியூப்ல அண்டநாளத்திலே நம்ம செலுத்தணும் இல்லை. ஸோ அப்போ இதுவும் ஒரு தவறான விடை. அடுத்தது பாருங்க, கருமுட்டையை கருப்பைக்குள் செலுத்துதல். இதுதான் சரியான விடை. ஏன்னா நம்ம 8 செல் நிலை வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா எட்ரஸ்குள்ளார செலுத்தலாம், இம்ப்ளான்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருக்கோம். அடுத்த ஆப்ஷன் நம்ம போக வேண்டியதில்லை, இருந்தாலும் பாருங்க, 16 செல் பிளாஸ்டோமியர் நிலை கருக்கோளத்தை அண்டநாளத்தினுள் செலுத்துதல். இதுவும் ஒரு தவறான விடை. வாங்க நம்ம ஆன்சர் கரெக்டானு செக் பண்ணிக்கலாம். பாருங்க, சரியான விடை சி, கருமுட்டையை கருப்பைக்குள் செலுத்துதல். தவறான விடைகள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பார்த்த ஏபிடி மூணுமே தவறான விடைகள். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். உடல் வெளி கருவுறுதல் தொழில்நுட்பத்தில் கீழ்காணும் எந்த ஒன்று ஃபெலோப்பியன் நாளத்தில் பொருத்தப்படுகிறது? இது சிபிஎஸ்சியில் 2010 கேட்டிருக்காங்க. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? ஐவிஎஃப் தொழில்நுட்பம், உடல் வெளி கருவுறுதல். இதில் ஃபெலோப்பியன் நாளத்தில் எந்த நிலையில் பொருத்தப்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, கருமுட்டை மட்டும், சைகோட் மட்டும் தான் பொருத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அது தவறான விடை. ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்க, பி, 8 செல் நிலையில் உள்ள கரு மட்டும். என்ன சொல்லியிருக்காங்க? 8 செல் நிலையில் உள்ள கருவை மட்டும்தான் வைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இதுவும் ஒரு தவறான விடை. மூணாவது ஆப்ஷன் பாருங்க, சி, கருமுட்டை அல்லது 8 செல் நிலைக்கு முற்பட்ட கருமுட்டை. ஸோ அப்போ அந்த 8 செல் ஸ்டேஜ் வரைக்கும் நாம் என்ன செய்யலாம், வைக்கலாம். ஸோ அப்போ இது ஆன்சர். அடுத்தது நாலாவது ஆப்ஷன் பாருங்க, 32 செல் நிலை கொண்ட கரு. இது கண்டிப்பா ஆன்சர் கிடையாது. வாங்க நம்ம கரெக்டா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். சரியான விடை சி, கருமுட்டை அல்லது 8 செல் நிலைக்கு முற்பட்ட கருமுட்டை. இதுல 8 செல் நிலைக்கு முற்பட்ட கருமுட்டை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8 செல் நிலை வரைக்கும் வைக்கலாம். 8 செல் நிலைக்கு மேல போயிடுச்சு அப்படின்னா தான் நாம கருமாற்று தொழில்நுட்பத்துக்கு போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கரு வெறு கருவுறுதல் தொழில்நுட்பம் என்பது ஃபெலோப்பியன் குழாய்க்குள் கீழ்கண்ட எதனை நுழைப்பது? இது ஏஎம்பிடியில் 2010 கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, ஏ, 8 செல் நிலையில் உள்ள கருமுட்டை. இந்த கொஸ்டினும் முன்னாடி உள்ள கொஸ்டினும் பாருங்களேன், கிட்டத்தட்ட ஒன்னா தான் இருக்கும், ரெண்டுமே ஒன்று தான். ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஸ்டூடெண்ட்ஸை குழப்பறதுக்காக ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே சைகோட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அங்க என்ன அந்த ரெண்டாவது கொஸ்டின்ல என்ன ஆப்ஷன் எடுத்திருப்போம், கருமுட்டை மட்டும் அப்படின்னு எடுத்திருப்போம். ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி ஒரு கன்ஃபியூஷன் கொடுத்துருக்காங்க. ஒரே கொஸ்டினை நெக்ஸ்ட் இயர் கேட்டால் வேற ஒரு ஆன்சரா பசங்க நோட் பண்ணட்டும் அப்படின்னு. அதே கொஸ்டின் தான் வேற ஒரு வடிவத்தில் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா முதல் ஆப்ஷன் அப்படிங்கிறது தப்பு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். 8 செல் நிலையில் உள்ள கருமுட்டை மட்டும், இது தப்பு. ஆப்ஷன் பி பாருங்க, கருமுட்டை அல்லது ஆரம்ப கருமுட்டை 8 செல் நிலை வரை. அப்போ இதுதான் சரியான ஆன்சரா இருக்க முடியும். சி பாருங்க, கருமுட்டை 32 செல் நிலை வரை. இது தவறான விடை. சைகோட் மட்டும், இதுவும் தவறான விடை. வாங்க ஆன்சர் கரெக்டானு செக் பண்ணிக்கலாம். ஆன்சர் சரியான விடை பி, கருமுட்டை அல்லது ஆரம்ப கருமுட்டை 8 செல் நிலை வரை. மற்ற ஏ, சி, டி மூணும் தவறான விடை. வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாம். நாலாவது கொஸ்டின். சோதனை குழாய் குழந்தை பிறத்தல் என்பது ஏஎம்பிடி 2003 கேட்டிருக்காங்க. ஏ, சோதனை குழாயில் உருவாகிறது. இதுதாங்க நம்மள்ட்ட உள்ள பெரிய பிரச்சனை. நம்ம என்ன பண்ணுவோம், டெஸ்ட் டியூப் பேபின்னா கம்ப்ளீட் பேபி க்ரோத் எங்கே இருக்கும்னு நினச்சிப்போம், டெஸ்ட் டியூப்குள்ளேயே வளரும்னு நினச்சிட்டு இருப்போம். கிடையாது. ஸோ இப்போ இது தப்பு. ரெண்டாவது, திசு வளர்ப்பு முறை. இதுவும் தவறான விடை. மூணாவது ஆப்ஷன் சி பாருங்க, அண்டம் வெளியில் கருவுறுதல் செய்யப்பட்டு பின்பு கருப்பையில் பதிய வைக்கப்படுகிறது. இதுதான் சரியான விடை. நாலாவது ஆப்ஷன் பாருங்க, கருவுறுதல் இல்லாமல், கிட்டத்தட்ட எதை மீன் பண்றாங்க, பாத்னோஜெனிசிஸ், கருவுறுதல் இல்லாமல் கருப்பையில் உருவாகிறது. இதுவும் தவறான விடை. வாங்க ஆன்சர் சரியான்னு செக் பண்ணிக்கலாம். சரியான விடை சி, அண்டம் வெளியில் கருவுறுதல் செய்யப்பட்டு பின்பு கருப்பையில் பதிய வைக்கப்படுகிறது. நாம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஏ, பி, டி மூணும் தவறான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? இதுவும் பாருங்க கிட்டத்தட்ட ஒண்ணுதான்.
சோதனை குழாய் குழந்தை என்பது ஏஎம்பிடி 1996 கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, கருப்பையின் மூலம் கருவுறுதலும் வளர்ச்சியும் நடைபெறுகிறது. இது சரியா? நீங்க சொன்னது சரிதான். தவறான விடை. ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா பி, உடல் வெளி கருவுறுதல் மற்றும் கருவை கருப்பையினுள் செலுத்துதல். மூணாவது பாருங்க, சி, சோதனை குழாயில் குழந்தை வளருது. ஏற்கனவே சொல்லிட்டேன், இது ஒரு தவறான விடை. அதே மாதிரி சோதனை குழாயில் கருவுறுதல் மற்றும் கரு வளர்ச்சியும் நடைபெறும். இதுவும் ஒரு தவறான விடை. வாங்க நம்ம கரெக்டான பார்க்கலாம். சரியான விடை பி, உடல் வெளி கருவுறுதல் கருவை கருப்பையினுள் செலுத்துதல். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தவறான விடைகள் ஏ, சி, டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? 6th கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் சோதனை குழாய் குழந்தை பற்றி சரியான குறிப்பு எது? இதுவும் ஏஎம்பிடி 1994 கேட்டிருக்காங்க. ஏ பாருங்க, முட்டை கருவுறுதல் உடலுக்கு வெளியே நடைபெற்று கருவுற்ற முட்டையானது தாயின் கருப்பையில் வைக்கப்பட்டு கரு வளர்ச்சி நிறைவடைகிறது. இது சரியா? ரைட், நீங்க சொன்னது சரிதான். இது சரியானது. இரண்டாவது பாருங்க, முட்டை கருவுறுதல் பெண்ணின் இனப்பெருக்க கால்வாயில் நடைபெற்று வெளியே எடுக்கப்பட்டு பெரிய சோதனை குழாயில் வளர்க்கப்படுகிறது. இங்கே ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. நம்ம பார்த்த உடனே இதை தப்புன்னு கண்டுபிடிச்சிடலாம். மூணாவது பாருங்க, குறை பிரசவத்தில் பிறக்கும் குழந்தையை அடைக்காப்பானல் இன்குபேட்டர் வளர்க்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் தவறான விடை. நாலாவது ஆப்ஷன் பாருங்க, கருவுற்ற முட்டை மற்றும் கருவின் வளர்ச்சி பெரிய சோதனை குழாயில் பாதிக்கப்படுகிறது, அஃபெக்டட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இதுவும் பெரிய சோதனை குழாய் சிறிய சோதனை குழாய் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ அப்போ இதுவும் ஒரு தவறான விடை. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ. ஆன்சர் சரியானு செக் பண்ணிக்கலாம் வாங்க. சரியான விடை ஏ, முட்டை கருவுறுதல் உடலுக்கு வெளியே நடைபெற்று கருவுற்ற முட்டையானது தாயின் கருப்பையில் வைக்கப்பட்டு கரு வளர்ச்சி நிறைவடைகிறது. மற்றபடி நம்ம பார்த்த 3 ஆப்ஷனும் தவறான விடைகள் தான். எது எது அப்படின்னு பார்த்தோம்னா பி, சி, டி மூணுமே தவறான விடைகள். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? 7th கொஸ்டின், இனப்பெருக்க துணை தொழில்நுட்பத்தில் இன செல்லானது ஆய்வகத்தில் கருவுறுதல் செய்யப்படுகிறது. இக்கருவானது எந்த நிலையில் கருக்குழாய்க்குள் செலுத்தப்படுகிறது? இது எய்ம்ஸ் 2011 கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாருங்க, கருமுட்டை செலுத்தப்படவில்லை எனில் 8 செல் பிளாஸ்டோமியர்களுடன் கூடிய கருநிலை வரை. என்ன கேட்டிருக்காங்க? எந்த நிலையில் கருக்குழாய்க்குள், அதாவது என் நிலையில் கருக்குழாய்க்குள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம எது வரைக்கும் செலுத்தலாம்? ஃபர்ஸ்டே என்ன சொல்லியிருந்தேன், ஒன்று கருமுட்டையை அனுப்பலாம், அப்படி இல்லை அப்படின்னா 8 செல் நிலை வரைக்கும் அனுப்பலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ என்ன ஆன்சராக இருக்க முடியும்? ரைட், நீங்க சொன்னது சரிதான். ஆன்சர் ஏ. சரி, பிசிடிலாம் ஏன் தப்புன்னு பார்ப்போமா? பி பாருங்க, கருமுட்டை கருக்குழாய்க்குள் செலுத்தப்படுகிறது, கருக்களை செலுத்துவது இல்லை. பெரிய மிஸ்டேக். ஸோ அப்போ இது தவறான விடை. சி பாருங்க, 8 செல் நிலையில் மட்டுமுள்ள கருமுட்டையினையோ அல்லது கருவினையோ செலுத்தலாம். இதுவும் தவறான விடை. டி, 8 to 24 செல் நிலையை கொண்ட முருளா நிலையில் கருக்குழாயினுள் செலுத்தப்படுகிறது. இதுவும் தவறான விடை. ஸோ அப்போ சரியான விடை எதுன்னு பார்த்துருக்கோம்? ஏ. ஆன்சர் சரியானு பார்க்கலாமா வாங்க. சரியான விடை ஏ, கருமுட்டை செலுத்தப்படவில்லை எனில் 8 செல் பிளாஸ்டோமியர்களுடன் கூடிய கருநிலை வரை நாம இம்ப்ளான்ட் பண்ணலாம். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி தவறான விடைகள் பி, சி அண்ட் டி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இது வரைக்கும் ஐவிஎஃப் பாடப்பகுதியிலிருந்து ஒரு கான்செப்ட் வீடியோ பார்த்தோம். இது உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புறோம். மீண்டும் ஒரு அடுத்த நீட் ஷார்ட் சொல்யூஷன் கான்செப்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.